மாணவர்களுக்கு வணக்கம். இது புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு பயிற்சி 8.3ல கேள்வி எண் 8. 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அனைத்தும் தலையாக கிடைக்க, குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க, அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்க, அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க ஆகியவற்றிற்கான நிகழ்தகவுகளை காண்க. மாணவர்களே, இது மிகவும் சுலபமான ஒரு கேள்வி. நம்ம பதிலை நோக்கி நம்ம போகலாம். 3 சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த ஒரு வீடியோ பாருங்க. 3 நாணயங்களும் ஒரே நேரத்தில் சுண்டப்படுறது. அப்போ சுண்டப்படும் போது என்னென்ன கூறுவெளி வரும் சார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. மாணவர்களே, இது கூறுவெளி ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நல்லா பாருங்கள். முதல்ல ஹெச் 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 அப்படின்னா தலை தலை தலை. அப்போ அடுத்தது என்ன வரும்? அதுக்கு எதிராக பூ பூ பூ. அப்போ 2 உறுப்புகள் முடிஞ்சிருச்சு. 3ஆம் உறுப்பில் என்ன பண்ணணும்னா, முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் தலையை வச்சுக்கோங்க. தலை, அடுத்து 2 மாற்றாதீங்க. பூ பூ. அப்போ 4ஆவது என்ன வரும்னா, அதுக்கு எதிராக என்ன வரும்? பூ தலை தலை. 5ஆவது என்ன வரும்னு பாருங்க. முதல்லையும் 3ஆவதையும் மாற்றாதீங்க. தலை பூ தலை. அதே போல் 6ஆவது பார்த்தீங்கன்னா பூ தலை பூ கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது 7th பார்த்தீங்கன்னா கடைசி 3ஆவது மாற்றுங்க. தலை தலை பூ, அதுக்கு எதிராக பூ பூ தலை. ஸோ இது போல் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான ஒரு பதில் தான். மறக்காது. ஏன்னா இதில் கூறுவெளி மாணவர்கள் நிறைய பேர் மறந்துடுறீங்க. சரி, எத்தனை கூறுவெளி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். சரி, நம்ம முதல் விஷயத்தை பார்த்துடலாம். என்ன கேட்டிருக்காங்க? அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்தகவினை காண்க. சரி, இதில் கூறுவெளி பார்த்தாச்சு. நம்ம அப்படியே எழுதியிருக்கிறேன். என் ஆஃப் எஸ் எத்தனை கூறுவெளினா 8 இருக்குது. அப்போ ஏ என்ற ஒரு நிகழ்வு என்ன சொல்லுது? அனைத்தும் தலையாக கிடைக்க, எல்லாமே தலையாக கிடைக்குது. அப்போ தலையாக எல்லாமே கிடைக்க எத்தனை வாய்ப்பு இருக்குங்க? பாருங்கள் மாணவர்களே, வெறும் ஒரே ஒரு 8 உறுப்பில் ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் அனைத்தும் தலையாக இருக்குது. மிச்சம் எதுவுமே 3மே தலையாக இருக்காது. அப்போ என் ஆஃப் ஏ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும். ஃபார்முலா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இது முக்கியமான ஒரு சூத்திரம். இது தெரியலனா இது தீர்க்க முடியாது. அப்போ என் ஆஃப் ஏ என்ன வந்திருக்கு? மாணவர்களே 1. என் ஆஃப் எஸ் எத்தனை? 8. அவ்வளோதான் சார். முதல் துணை கேள்விக்கான பதில் முடிஞ்சிருச்சு. அப்போ அனைத்தும் தலையாக கிடைக்கும் நிகழ்தகவு 1/8 ஆகும். இப்போ 2ஆவது என்ன? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்தகவுகளை காண்க. சரிங்க. அப்போ பி என்றது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நிகழ்வாக எடுத்துருக்கிறோம். பி என்ற நிகழ்வு என்ன சொல்லுது? குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்க. அப்போ பி ஈக்குவல் டு ஒரு பூ. சார், குறைஞ்சபட்சம் ஒரு பூன்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் 1ன்னா கண்டிப்பாக 1 இருக்கணும். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். இது எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு பூ? இந்த கான்செப்ட் புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் சொல்கிறாங்க மாணவர்கிட்ட, எப்பா குறைஞ்சபட்சம் 35 மார்க்காவது வாங்கப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ 36 வாங்கினால் வேணாம்னா சொல்ல போகிறாங்க? இல்லை, மினிமம் குறைந்தபட்சம் 35, அது கம்மியாக வாங்கக்கூடாது. அப்போ குறைந்தபட்சம் ஒரு பூ என்றால் அங்கே மினிமம் ஒரு பூவாவது இருக்கணும். 2 இருந்தாலும் பரவாயில்ல, 3 இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி நம்மளுக்கு மொத்தம் 8ல் 7 இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பூவாவது இருக்குது. சரிங்களா மாணவர்களே? புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இதில் எல்லாம் தவறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போ என் ஆஃப் பி என்ன வருது? மாணவர்களே 7. ஃபார்முலா P of B equal to N of B by N of S. N of B என்பது 7, N of S என்பது 8. அப்போ
குறைந்தபட்சம் ஒரு பூ கிடைக்கும் நிகழ்தகவு மாணவர்களே 7/8 ஆகும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நம்ம 3வது பார்க்கலாம். இதில் வார்த்தை ஜாலங்கள் என்ன சொல்கிறோம்? அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்தகவலை காண்க. மாணவர்களே, போன எக்ஸாம்பிள் போல தான் ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சை 10 மார்க்கான பரீட்சை. சார் அதிகபட்சம் எவ்வளோ சார் எடுக்க முடியும்? மாணவர்களே, அதிகபட்ச மதிப்பெண் 10 மார்க்கு 10 தான் எடுக்க முடியும் இல்லையா? சரி, அதிகபட்சம் 10 எடுக்க முடியும். அப்போ 8 வர வாய்ப்பு இருக்கா? அதிகபட்சம் 10ல் 8 எடுக்கலாம். இல்லை 2 எடுக்கலாம். ஏன்? மதிப்பெண்ணு கிடைக்காமலும் இருக்கலாம். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு இப்போ நம்ம பதில் போடும்போது தெரியும். அதிகபட்சம் ஒரு தலைனா மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், மினிமம் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இதில் பாருங்கள், அதிகபட்சம் ஒரு தலை என்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல பாருங்கள், அதிகபட்சம் ஒரு தலை. சார் டி அப்படின்னு இருக்குது சார். அப்போ டி என்ன? அங்கே தலையே இல்லையே. மாணவர்களே, இப்போ தான் சொன்னோம் இல்லையா, அதிகபட்சம் 10 மார்க் வரும், மார்க்கே வராமல் கூட இருக்கலாம். அப்போ அதிகபட்சம் ஒரு தலை இருக்கும், தலையே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தலைகள் இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். ஸோ 2வது பாருங்கள், ஒரு தலை. அடுத்து டிஹெச்டிலையும் ஒரு தலை, டிடிஹெச்லேயும் ஒரு தலை. ஏன்னா மாணவர்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச் 1 இருக்கிறத நம்ம கரெக்டாக எடுத்துருவோம், 3 டி இருக்கிறத மறந்து போயிடுவோம். அப்போ அதிகபட்சம் ஒரு தலை என்றால் அதிகபட்சம் 1 தான் இருக்கணும், இல்லாமல் இருக்கலாம். அப்போ டிடிடியில் ஹெச் இல்லை, அதையும் எடுத்துக்கலாம், ஏன்னா அந்த தலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ என் ஆஃப் சி. மனதில் இது புரிஞ்சுது இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. என் ஆஃப் சி என்பது 4. பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் வரும். என் ஆஃப் சி என்ன சார் மதிப்பு? மாணவர்களே 4 பை என் ஆஃப் எஸ் என்பது 8 வரும். அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நாள் 4, 2 நாள் 8. ஏன்னால் 4 என்பது பகுதிக்கும் தொகுதிக்கும் பொது வகுத்தியாக இருக்கிறது. அப்போ இதுக்கான பதில் என்ன கிடைக்கும்? 1/2. ஸோ பதில் அதிகபட்சம் ஒரு தலை கிடைக்கும் நிகழ்தகவு 1/2 ஆகும். துணை கேள்வி தீர்க்கலாம். அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்தகவை காண்க. அப்போ டி. மாணவர்களே, இதில் ஏன் ஏபிசிடி எடுக்கிறேன்? ஏன்னால் நம்ம ஒரு ஆங்கில எழுத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு நிகழ்வு என்று சொல்லணும். ஒரே கேள்வியில் 4 துணை கேள்வி இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் ஏ எடுத்தாலுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் முதல் துணை கேள்விக்கு ஏ, 2வதுக்கு பி, 3வதுக்கு சி, 4வதுக்கு டி எடுக்கிறேன். சரி, டி என்பது என்ன நிகழ்வு? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்க. மறுபடியும் பார்த்துக்கோங்க, அதிகபட்சமாக 2 தான் இருக்கணும், 3 இருக்கவே கூடாது. 2 இருக்கணும், 1 இருக்கலாம். பூ இல்லாமல் கூட இருக்கலாம் சார். பாருங்கள், ரொம்ப முக்கியமான இடம் அது. பூ இல்லாமல் இருக்கும் 3 தலைகள், இங்கே பூ இல்லை. அடுத்தது 2 பூக்கள், அடுத்தது ஒரு பூ, 2 பூ, 1 பூ, 2 பூ. ஸோ 3 பூக்கள் இருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். அதிகபட்சம் 2 தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இந்த டி அப்படின்ற பூவை தவிர்த்து மிச்சம் எல்லாமே வரும். அப்போ மொத்தம் எத்தனை சார் இருக்குதுன்னா, மாணவர்களே, மொத்தம் நம்மளுக்கு என் ஆஃப் டி ஈக்குவல் டு மொத்தம் 7 இருக்குது. சூத்திரம் பி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் டி என்னங்க வரும்? இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 7/8. இதுதான் 4ஆம் தொலை கேள்வியின் தீர்வு. அப்போ அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்தகவு 7/8 ஆகும் அப்படின்றது ஒரு கன்க்ளூஷன். மாணவர்களே, இந்த கேள்வி, இந்த பயிற்சியில் இருக்கிற கேள்வி சொல்லிக் கொடுத்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொளியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.